மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 ஹவரில் வந்து பேக் வலிக்க ஆரம்பிச்சிடும். மணலில் அடித்தேன், மணலில் வந்து இது ஸ்கிட்டாவில் சக்குன்னு நின்றுது. ஆனால் தார் ரோட்டில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அதே மாதிரி மைலேஜின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து நமக்கு வந்து நல்ல மைலேஜ் தருதுங்க இந்த வண்டி. ஸ்பீடு பிரேக்கரில் ஒரு 30ல் ஏற்றி பார்ப்போமா? Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. இன்னைக்கு நம்ம வந்து மூணாவது வீடியோங்க இது எடுக்க போகிறது. FZSல வந்து இப்போ ரோட் டெஸ்ட் ரிவ்யூ எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து மைலேஜ் டெஸ்ட் எடுத்தாச்சு, பிரேக் டெஸ்ட்டு, டாப் ஸ்பீட் டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபைனலாக வந்து ரோட் டெஸ்ட் ரிவ்யூ. அதே மாதிரி கொஞ்சம் குண்டுங்குழி ரோடெல்லாம் எங்கள் ஏரியாவில் வந்து இப்போ ரோடெல்லாம் ஓரளவுக்கு போட்டாங்க. ஏதாவது குண்டுங்குழி ரோடு இருந்ததுன்னா அதுலேயும் போய்ட்டு சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரிவ்யூவில் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, என்னெல்லாம் பிரச்சனை இல்லை, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? வண்டி அப்படியே ஒரு சின்ன ஒரு வாக் அரவுண்ட் பார்த்துருங்க. பார்த்துட்டு நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தார் ரோட்டில் வந்து செம்ம grip இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன பிராண்டு, சிஎட் ஜூம் போட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாகவே வந்து எல்இடி லைட் செட்டப் தான். இண்டிகேட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம எஃப்சியோட கர்லாக்கட்டா ஷாக்கப் ஸ்டோரு. பட் ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ தடியாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்கே இருக்காதுங்க. நிறைய வண்டி ஆக்சிடென்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த டியூப் பெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் இது. இந்த வாட்டி வந்து கிராஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனில் போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைனில் இருக்குது. பட் ஆனால் இங்கே இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஷார்ப்பாக இருக்குங்க. இந்த 2 ஹோல்ஸ் இருக்குது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில, பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த மஸ்குலர் டேங்கு உள்ளே வந்து சின்னோண்டு டேங்க் இருக்கும். இது எல்லாமே போல் பிளாஸ்டிக் தான். ஆஸ் யூஸ்வல் இந்த ரெகுலர் டிசைன் தான். கொஞ்சம் அங்கங்கே பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர் தான், சிஎட் ஜூம் தான் போட்டிருக்காங்க. டயர் சைஸ்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பின்னாடி கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்த வாட்டி வந்து எல்லாமே வந்து எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க வண்டியில். ஓகேவா? அதே மாதிரி பில்லியன் சீட் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு. அதே மாதிரி ரைடர் சீட் பார்த்திங்கன்னா உக்காந்தோடனே அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டு. இதை பற்றிலாம் நான் இப்போ வண்டி ஓட்ட சொல்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரைட்? மற்றபடி வண்டியோட ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்பீடா மீட்டர் ஆன் பண்ணோன்னே சாவி போட்டோன்னே ஸ்பீடா மீட்டர் இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து இப்போ வெயில் அடிக்கிறனால சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஒன்றை தவிர்த்து நம்ம கீர் பொசிஷன் இண்டிகேட்டர் மட்டும் இல்லாமல் போயிடுச்சு. மற்றபடி வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் வார்னிங் லைட்டு, இந்த ஏபிஎஸ் லைட்டு, டிசிஎஸ் ட்ராக்ஷன் லைட்டு, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே இங்கே இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. இதோட கிளியர் இமேஜ் எல்லாமே தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம மற்றபடி இந்த ஆரன்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஆரன் தாங்க. நார்மல் ஆரனு இண்டிகேட்டரு. ஸோ எனக்கு வந்து நான் ஓட்ட சொல்ல என்னென்ன சொல்லணும் அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ரைட். இப்போ வண்டியை எடுத்துன்னு போயிட்டு நம்ம ரோட் டெஸ்ட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பண்ண வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வண்டியை வந்து நேராக வீட்டுக்கிட்ட ஓட்டிகிட்டு போகிறோம். 2-3 குண்டு குழியில் வண்டி ஓட்ட போகிறோம். அது மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய வேலை பாக்கி இருக்குது. மற்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்னென்ன சொல்லணுமோ இந்த வண்டியை பற்றி நான் எல்லாமே உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணுறேன். ரைட்டா? யாரும் வரலை மேலே ஏறிடும். எதுவும் விட்டுட்டு போகல. இந்த மாதிரி தான் ஏதாவது விட்டுட்டு போயிடக்கூடாது, வந்து நிற்க சொல்ல. ரைட். இப்போ அதே மாதிரி இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு ஏறி உக்காந்தோடனே எல்லாருக்கும் ஒரு 5'8" ஒரு 6 feet 6.1 இந்த ஹைட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் வண்டியில் ஏறி உக்காந்தோடனே அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான ஃபீல் ஒன்று கிடைக்குங்க வண்டியில். ஏன்னா அந்தளவுக்கு சீட் வந்து நல்லா கம்ஃபர்ட்டு, ஹேண்டில் பார் வந்து நல்லா ஒய்டாக இருக்குது. உக்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸாக அப்படியே எதுவுமே இல்லைடா ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலான்டா அப்படின்னு இருக்கும் வண்டியில். ஆனால் அதே இது வந்து லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 20-30 அந்த மாதிரி 40 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை, ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 ஹவரில் வந்து பேக் வலிக்க ஆரம்பிச்சிடும், சீட்டு பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து 2 ஹவர் ஓட்டினேன் சிட்டியில். 2 ஹவர் ஓட்ட சொல்ல வந்து எனக்கு வந்து சீட்டோட கம்ஃபர்ட் வந்து செம்மையாக இருக்குது. உக்காந்தோடனே சீட்டோட கம்ஃபர்ட் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 45 minutes 1 ஹவருக்கு 1% கூட எனக்கு எந்த பெயினும் இல்லைங்க. 1 ஹவர் 1.5 ஹவர் வரைக்கும். அந்த செகண்ட் ஹவர் அப்படி டச் ஆக சொல்ல அப்படியே பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. நான் வந்து சிட்டி மைலேஜ் டெஸ்ட்டே ஒரு 2 hours 20 minutes எவ்வளோ நேரம் ஓட்டினேன்னு நினைக்கிறேன். அந்த சிட்டி மைலேஜ் டெஸ்ட் முடிக்க போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு.
அதுக்கப்புறம் ஹைவேல ஏறினோடனே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகவும் என்னாச்சுன்னா அப்படியே பெயின் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிது. பட் ஆனால் சீட்டு வந்து கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா சீட்டோட கம்ஃபர்ட் வந்து சூப்பருங்க. பட் ஆனால் சீட்டில் போட்டிருக்க ஃபோம் வந்து கொஞ்சம் ஆடுங்க. சீட்டோட ஃபோம் வந்து ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் சாஃப்ட் ஃபோம் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து இந்த சீட்டோட கம்ஃபர்ட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சாலிடாக ஒரு 24 ஹவர்ஸு பெயின் இல்லாமல் ஓட்டிடுவேன். கொஞ்சம் சீட் மட்டும் ஆல்ட்ரேஷன் எனக்கு பண்ணிட்டேன்னா. ஏன்னா சீட்டோட வித்தெல்லாம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அப்படி லைட்டாக ஷேப் பண்ணி கொஞ்சம் ஃபோம் மட்டும் மாற்றினாங்கன்னா அருமையாக ஓட்டலாம். அதே மாதிரி நம்ம ஓட்டுறதுல வந்துட்டு அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், மிரர் சொல்லுவோம். ஏன்னா நம்ம வண்டியில் எல்லா வண்டியிலையும் மிரர் வந்து கரெக்டாக வச்சுருப்போம். மிரரில் வந்து கோளாறு இருக்குது இந்த வண்டியில். ஆக்சுவலாக வந்து நம்ம KTM அட்வென்ச்சர் மிரர் இருக்குது தெரியுமா, அந்த மிரரை லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி தான் இருக்குது இந்த மிரர். ஆக்சுவலாக மேலே வந்து இங்கே இவ்வளோ ஃப்ளாட் கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல வந்து இந்த கார்னரில் வர்ற வண்டி வந்து சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. மிரரில் வந்து இது ஒரு ஃபால்ட் இருக்குது. நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா கூட இந்த எட்ஜு வந்து போகுது, புரியுதா? ஆக்சுவலாக இந்த ஷேப்பை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி மாறி வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதை இப்படி வந்துருக்கணும். ஐயோ திருப்ப முடியாதா இதை? அந்த ஒரு ஷேப் மட்டும் மாறி வந்திருந்தால் இந்த ஃப்ளாட் வந்து கீழே வந்துருக்கணும். அப்படி வந்திருந்தால் ஓரளவுக்கு சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு ஹேண்டில் பார் வைப்ரேஷனு ஸோ எதுவுமே இல்லைங்க. அது பாட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஆனால் வண்டியில் உக்காந்து ஓட்டுற போஸ்டர் வந்து 2 விதமாக பண்ணிக்கலாங்க. ஒரு போஸ்டர் வந்து நம்ம புதுவை வந்து கொஞ்சம் இப்படி, நீங்கள் ஒன்றும் இல்லை கேமரா வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து நான் உட்காந்து ஓட்டுறது வந்து இந்த மாதிரி உட்காந்து ஓட்டுறேன், ஓகேவா? இது வந்து எனக்கு வந்து அந்த லோயர் பேக் பெயின் இருக்கனால அது ஒரு லைட்டாக ஒரு டில்ட்டு இப்படி இருக்கும் முதுகு. இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் உட்காந்துருப்பேன். இல்லை கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக ஓட்டுறேன்னா சீட்டில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இப்படி முதுகு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஓட்ட சொல்ல கால் மூமெண்ட்டு முட்டி வலி எதுவுமே இல்லை. எனக்கு இந்த வண்டியில் வந்து நிறைய வண்டியில் நான் சொல்லுவேன் தெரியுமா, ரொம்ப நேரம் முட்டி இப்படி இந்த டைரெக்ஷனில் மடக்கி இருக்கிறனால வந்து முட்டு வலி வருதுன்ட்டு. இந்த வண்டியில் எதுவுமே ஆகலை, ஜாலியாக இருக்குது. ஆனால் முதுகு வந்து 2 போர்ஷர். ஒன்று வந்து சீட்டில் டேங்கை ஒட்டி ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இந்த கையை அப்படியே ரிலாக்ஸாக இப்படி விட்டுட்டு இப்படி ஓட்டுறது. ரெண்டாவது வந்து சீட்டில் வந்து நமக்கு சீட்டோட கம்ஃபர்ட்டை பிடிக்கணுன்னா சீட்டில் நல்லா பின்னாடி தள்ளி உட்காரணும். சீட்டில் வந்து பின்னாடி தள்ளி உட்காந்தா தான் சீட்டோட வித்து வந்து அங்கே தான் இருக்குது. நம்ம அதில் போய் கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கொஞ்சம் பாடியை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இப்படி குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஷோல்டரில் வெயிட் உழுது. ஷோல்டரில் வெயிட் உள்ள சொல்ல வந்து நம்ம ரிஸ்ட்டு வந்து இதில் வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து வெயிட் உழுது ரெண்டு கிரிப்லேயும், ஓகேவா? இது ஒன்று தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ளூடூத் வந்து கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப் ஒன்று இருக்கான், எமகாவில் ஏதோ ஒரு ஆப் ஒன்று இருக்கான். அந்த ஆப் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா எல்லாமே வந்துடுது. அதை நான் வந்து இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன், ஓகேவா? இந்த வண்டியோட ஓனர்கிட்ட நான் கொடுக்க சொல்ல அதோட அப்டேட்டு, அப்புறம் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக எண்டில் போடுறேன். மற்றபடி வேறு என்ன சொல்லணும், பிரேக்கு நில்லுங்க, மறுபடியும் ஹைவே ஏறிட்டு நான் உங்களுக்கு பிரேக்கை பற்றி சொல்கிறேன். ஓகே ரைட்டு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பிரேக்ஸ். இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஏபிஎஸ்ஸை வந்து நம்மளால் வந்து ஆஃபும் ஆன்லாம் பண்ண முடியாது, அது பர்மனெண்ட்டாக ஆன்லேயே தான் இருக்குது ஏபிஎஸ்ஸு, ஓகேவா? ஆனால் ஏபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் வந்து என்னென்னா டயரோட க்ரிப்பு தாறுமாறாக நிற்குது. ஏண்டா டயரோட க்ரிப்பு பார்த்திங்கன்னா தாறுமாறாக நிற்குது. ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து தார் ரோட்டில் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டே ஆகலை, ஆனால் பேக் வியூவில் நல்லா தூக்கிடுது. ஸோ வந்து ஏபிஎஸோட அட்வான்டேஜ் நமக்கு என்னென்னா வண்டி ஸ்கிட் ஆகிடக்கூடாது. மணலில் அடிக்க சொல்ல, மணலில் இந்த வண்டியில் போய் அடித்து பார்த்தேன், அந்த பிரேக் டெஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மணலில் அடித்தேன், மணலில் வந்து இது ஸ்கிட் ஆகலை, சக்குன்னு நின்றுது. ஆனால் தார் ரோட்டில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணோன்னா ஸ்கிட் ஆகாமல் பேக் வியூவில் தூக்கிடுது. நான் நினச்சேன் சரி ஏபிஎஸ் தான் ஃபால்ட்டு போல், அடித்தோடனே பேக் வீல் சடார்னு தூக்கிடுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஓட்டின சில வண்டியிலலாம் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ் இருக்கும், பிரேக் அடித்தோன்னா பேக் வீல் தூக்காது. ஆனால் வந்து தார் ரோட்லேயே வந்து சின்ன ஜர்க் கொடுக்கும். பட் ஆனால் இந்த வண்டியில் வந்து எந்த ஜர்க்குமே கொடுக்காம தார் ரோட்டில் அசால்ட்டாக பேக் வீலை தூக்கிடுது. நான் சர்வீஸ் ரோட்டில் ஒரு வாட்டி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அடித்த பாருங்க, செம்மையாக தூக்கிடுச்சு, ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வரைக்கும் தூக்கிடுச்சு. அதனால் வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக்கில் வந்து ரியர் பிரேக் ஸ்லைடு ஆகலை, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கிட் ஆகுது. அதில் எந்த பயமும் தேவையில்லை. தார் ரோட்டில் நம்ம வந்து அடித்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகுது, மணல் ரோட்டில் அடித்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக தான் ஸ்கிட் ஆகுது. ஒரு சின்ன சைடு போகுது, அதுக்கப்புறம் ஸ்டெடி ஆயிடுது. ஸோ அதனால் வந்து நம்ம இதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை, பிரேக்கை பற்றி பயப்பட தேவையில்லை. ஆனால் தார் ரோட்டில் ஒன்றே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கணும், தார் ரோட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் அடித்து நம்ம நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னா வந்து சடன் பிரேக் மட்டும் அடிச்சிடாதீங்க. ஓரளவுக்கு மேனேஜபிளாக அப்படியே ஒரு 75-80% ப்ரெஷர் கொடுங்க.
தூக்காமல் அழகாக போய் நின்றுடும். அதே மாதிரி இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து மேக்ஸ் வந்து 108 தான் போச்சு, அதுக்கு மேலே போகலை. அதே மாதிரி இந்த வண்டியோட இன்ஜின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா 80ல் போயிட்டு நம்ம ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணாலும் சரி அந்த அமுங்காமல் அப்படியே ஸ்மூத்தாக போகுது. 100ல் போய் லாக் பண்ணி நம்ம விட்டாலும் சரி அதே மாதிரி ஸ்மூத்தாக தான் போகுது. சில வண்டி வந்து குன்னு இப்படி அமுங்கும், அந்த மாதிரி இந்த வண்டியில் அமுங்கலை. அதனால் இன்ஜின் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 108 தான் போகுது. மேபி இது புது வண்டினால போகலையா இல்லைனா வந்து வேறு ஏதாவது நோண்டி கிண்டி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி இவ்வளோ தான் போகுது, எனக்கு போகுது. மேபி கொஞ்சம் வெயிட்லெஸ் பர்சன் ஓட்டினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 115 120 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். என்னோடய வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 108 தான் மேக்ஸ், அதுக்கு மேலே போகல. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணால் ஒரு 2 கிலோமீட்டர் வேணால் போயிருக்குமே தவிர்த்து அதுக்கு மேலே போகிறதுக்கான சான்ஸே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி மைலேஜின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து நமக்கு வந்து நல்ல மைலேஜ் தருதுங்க இந்த வண்டி. சிட்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆவரேஜாக வந்து 60+ தான். ஏன்னா நம்ம ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் கியர்லேயே வந்து டர்ருன்னு இழுத்து தான் ஓட்டுவேன் அப்படின்னா ஓட்டுங்க 50 48 அந்த மாதிரி தரும், 44 அந்த மாதிரி தரும். இல்லை எனக்கு மைலேஜும் வேணும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டும் வேணும் அப்படின்னா வந்து ரிலாக்ஸாக அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாங்க. ஏன்னா நான் சிட்டியில் வந்து வெயிலுக்கு மட்டும் தான் டென்ஷன் ஆகணும், இந்த தவிர்த்து இந்த டிராஃபிக்கில் நிற்கிறது இதெல்லாம் வந்து எதுவுமே டென்ஷனே ஆகலை. ஏன்னா இந்த வண்டி வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக என்னை கூட்டின்னு போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துச்சு. இப்போ ஆலப்பாக்கத்துலேருந்து சென்ட்ரலு, அப்புறம் வந்து பீச் ரோடை பிடிச்சி திருவான்மியூர்லேருந்து டைடல் பார்க் பிடிச்சி கிண்டிலேருந்து தாம்பரம் பிடிச்சி அப்படியே இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். அதனால் வந்து சிட்டி டிராஃபிக்கில் பிரச்சனை கிடையாது. மெயினாக வந்து என்னென்னா அவ்வளோ ஓட்டி எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு போட்டு ஹீட் இஷ்யூ தெரியலங்க. ஷூவும் ஜீன்ஸ் தான் போட்டிருக்கேன். ஒரு டைமில் வந்து ஜீன்ஸை வந்து நல்லா கொஞ்சம் மேலே வரைக்கும் தூக்கி வச்சுட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஹீட் வந்து தோலில் ஏறுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக பார்த்தேன். அப்போ கூட வந்து நமக்கு வந்து ஹீட் அவ்வளோவா ஏறலை. அதனால் ஹீட்டை பற்றி நம்ம கவலையப்பட தேவையில்லை, ஹீட்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அது பாட்டு ஓட்டிகிட்டே இருக்கும். வண்டி வந்து டேங்க் டிசைன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கத்தில் ஒரு குழி இந்த பக்கத்தில் ஒரு குழி. இது வந்து டேங்க் டிசைனுக்காக அவங்க குழி போடல. இங்கே பாருங்கள் காட்டுறேன். ஓல்டன் எமாங்கா நில்லு மேன், அப்படி நெல். இந்த பார்த்திங்களா இந்த தெரிதா இந்த 2 குழி, இந்த 2 குழி வந்து இது இங்கே உள்ளே வர்றதுக்காக தான் இந்த குழி டிசைனே. தெரிதா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஆரனில் கை வச்சு நான் இப்படி திருப்பினா இங்கே இடிக்குது. இங்கே செல்ஃபில் நம்ம கை வைக்க போகிறதில்ல, ஏன்னா ஸ்டார்ட் பண்ண சொல்ல மட்டும்தான். அது இது பிரச்சனை கிடையாது. இதில் வந்து நம்ம ஆரனில் கை வச்சு திரும்பினோன்னா என் வரல ஆடுது பாருங்கள். தெரிதா? இந்த இடம் இடிக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த டிசைனை வந்து அப்படியே இது பண்ணிட்டு இந்த ஹேண்டில் பேரை வந்து கொஞ்சம் இந்த யூனிட் வந்து இப்படி வந்திருந்தா கொஞ்சம் மேலே வந்து தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக இருக்கும், கம்ஃபர்ட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்து ஓட்டுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த ரைடிங் போஸ்டரே நல்லா தான் இருக்குது. நம்ம லெஃப்ட்டு திரும்ப சொல்ல மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஹைவேயில் யூட்டர்ன் பண்ணுறோன்னா சர்வீஸ் ரோடுக்கு தான் லெஃப்ட்டு சில டைம் எடுப்போம், மற்ற நேரம் யூட்டர்னில் ரைட் தான். ரைட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. லெஃப்ட்டு பண்ண சொல்ல கையை கொஞ்சம் இப்படி வச்சுட்டு அப்படியே திரும்பிக்க வேண்டியதான், அவ்வளோதான். கையை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்க வேண்டியதான், மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் டூரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல மைலேஜோட ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பீடில் நீங்கள் கவர் பண்ணணுன்னா உங்களுக்கு 75 to 80ங்க. 75 to 80ல் நீங்கள் மெயின்டைன் பண்ணி அப்படியே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 80க்குள்ளே 75 to 80ல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக வந்து ஒரு 46 to 48 இந்த ரேஞ்சில் மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். 75 to 80ல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 50 எதிர்பார்க்கலாம் நம்ம மைலேஜில். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்டர் அடி வாங்கிடும். ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆக 2 கிலோமீட்டர் அடி வாங்கிடும். உங்களுக்கு டிஸ்டன்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80ல் வந்து ஸ்டாண்டர்டாக அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் 100ல் க்ரூஸ் பண்ணுறதுக்கு 80ல் க்ரூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா வந்து குரூப்பில் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக போகிற வண்டி வச்சுருந்தாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் 100 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி 150cc செக்மெண்ட் வண்டி வச்சுருக்கவங்கலாம் ரைட்டில் ஜாயின் பண்ணி வந்தாங்கன்னா ஒரு 75 80ங்க நல்ல மைலேஜும் கிடைக்கும். வண்டி வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். 80ல் போயிட்டுருக்க சொல்ல வந்துட்டு நம்ம வந்து அதே தான் ஏற்கனவே நிறையா வாட்டி சொல்லிட்டேன். 80ல் போயிட்டுருக்க சொல்ல வந்து அங்கே டிராஃபிக் இருக்குன்னா இங்கேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கூட ஆக்சிலேட்டர் போவாங்க. இப்போ ஒரு 75 80 ஓகேவா. 80ல் நான் வந்து டோல்கேட் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 80ல் போயிட்டுருக்கேன். சில வண்டியிலலாம் 80ல் வந்து நம்ம வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் பிஃபோரே நம்ம வந்து விட்டுட்டோன்னா வண்டி இப்படி அமுங்கிடும். பட் ஆனால் இந்த வண்டியில் நம்ம வந்து அந்த பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து த்ராட்டில் வந்து ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணால் போதும், அதுவே வந்து ஸ்மூத்தாக நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். பாருங்க, த்ராட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு, எதுவுமே பண்ணல, அது பாட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய வண்டி என்ன ஆகும்னா ரொம்ப அட்வான்ஸாக அமுங்கும். இவர் வந்து கொஞ்சம் நல்லாவே ட்ராவல் ஆகுது, அதனால் வந்து நமக்கு ஜாலியாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா குண்டுங்குழி ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு டம்முன்னு போடணும். இந்த மாதிரி குழியெல்லாம் கொடுங்கப்பா ஹைவேஸில் ஒரு 2-3
சர்வீஸ் ரோட்டில் கொடுத்தா கூட இறங்கி போயிடலாம். அப்படியே ஒரு 40, 50, 60 போய் டம்முன்னு போட்டு பார்க்கலாம் எப்படி சஸ்பென்ஷன் இருக்குது, நம்மளை சீட்டை விட்டு தூக்கி அடிக்குதா இல்லை சீட்டில் ஒரு சின்ன ஜர்க்கு மட்டும் தான் கொடுக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். சரி இல்லைங்க, எப்படியும் இப்போது இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸில் பூந்தமல்லி வந்துடும். அப்படியே கீழே இறங்கிடுவேன். எப்படி பூந்தமல்லி டு மதுரவாயில் வந்து எப்படியும் ஒரு 4-5 குழி இருக்கும். அந்த குழியில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து வண்டியோட ஓனர்கிட்ட போயிட்டு அவர் இது வரைக்கும் 1100 கிலோமீட்டர் அவர் ஓட்டியிருக்காரு. அந்த 1100 கிலோமீட்டரில் அவர் என்னென்ன வண்டியில் வந்து ஃபால்ட்டு கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லி அவரை கேட்போம். என்னை பொறுத்த வரைக்கும் சீட்டில் வந்து குஷன் இது ஒன்று தான். ஏன்னா சீட்டில் உட்கார சொல்ல இருக்கிற கம்ஃபர்ட் வந்து ஏதோ ஒரு வண்டி டெஸ்டிங்கில் இருக்குது. என்ன வண்டி சீட்டில் வந்து கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த சர்வீஸ் ரோடா அடுத்த சர்வீஸ் ரோடு தான் நினைக்கிறேன். இது இல்லை. சீட்டில் வந்து குஷனிங் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா லாங் ட்ராவல் பிச்சு உதறலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சீட்டில் வந்து குஷனிங் கொஞ்சம் ஆடு. ரெண்டாவது வந்து இந்த டாப் ஸ்பீடு ப்ராப்ளமு. மூணாவது வந்து நான் ஏபிஎஸ்ன்னு சொல்லுவேன். இந்த 3 தான் என்னால் சொன்னது, நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸு. மற்றபடி இந்த முட்டு வலி, இந்த கால் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் வரல இது வரைக்கும். ரிஸ்ட்டு பெயின் வரல. சில வண்டிலாம் ஓட்ட சொல்ல வந்து ரிஸ்ட்டு பெயின் வரும், ஷோல்டர் பெயின் வரும், எல்போ பெயின் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியாச்சு, 143 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் இது வரைக்கும். 143 கிலோமீட்டரில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. எனக்கு இந்த சீட்டு மட்டும் லைட்டாக கொஞ்சம் பெயின் இருக்குது. நான் எத்தனை மணிக்கு வண்டி எடுத்தேன்? 11:40க்கு எடுத்தேன். இப்போ வந்து டைம் 5 o'clock. அரௌண்டு நான் வீட்டுக்கு போக சொல்ல வந்து 5:40 ஆகிடும். கிட்டத்தட்ட வந்து 6 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ரைட் பண்ணிகிட்ருக்கேன். மிஞ்சி போனால் வந்து 10 நிமிஷம் தான். அந்த ஜூஸ் கடையில் ஒரே ஒரு பிரேக் எடுத்தேன். இன்னும் லஞ்சு கூட சாப்பிடல. இப்போ போகிற வெளில ஏதாவது இருந்தால் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ஓகேவா? இன்னும் ஏதாவது குண்டுகுழி ரோடு வருதான்னு செக் பண்ணிட்டு அந்த சஸ்பென்ஷனை பற்றி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். பிரேக் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. இனிமேல் சஸ்பென்ஷன் மட்டும் செக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைவேஸ்லேருந்து அப்படியே சிட்டிக்குள்ளேருந்து பூந்து நம்ம ஏரியாக்கிட்டே வந்தாச்சு. இது வரைக்கும் இன்னும் வந்து ரோடு வந்து டேமேஜ் ரோடே பார்க்க முடியலங்க. நம்ம ஏரியாவில் வந்து இப்போ எல்லா ரோடும் கொஞ்சம் இப்படி இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி இதில் ஓட்டி பார்ப்போம். சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஆடுதாங்க. என் வாய்ஸ் டோனே மாறுது தெரியுதா? அது வந்து இந்த பள்ளத்துலலாம் போட்டோன்னா அவ்வளோதான். இங்கே ஒரு சின்ன ஸ்பீடு பிரேக்கர் வரும். ஐயோ, ஸ்ப்ளெண்டர் உள்ள வருது. ஸ்பீடு பிரேக்கரில் ஒரு 30ல் ஏற்றி பார்ப்போமா? லைட்டாக தூக்குது வண்டி சீட்லேருந்து என்ன. மற்றபடி சஸ்பென்ஷன் லைட்டாக ஆடுங்க. நம்ம ரொம்ப சாஃப்டான சஸ்பென்ஷனில் வண்டி ஓட்டிட்டு இதில் ஓட்ட சொல்ல அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் எப்போவுமே எஃப்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்கும். முன்னெல்லாம் இந்த இடத்துல எவ்வளோ ரோட் டேமேஜ் இருந்தது பார்த்திங்களா? ஃபுல்லாக தார் ரோடு போட்டாங்க. இல்லைனா வந்து முன்னெல்லாம் வந்து கடன்னு அடிக்கலாம். இது பாருங்கள், இந்த ரோடு ஃபுல்லாக வந்து கல் போட்டாங்க, பேவர்ஸ் கல். அதனால் வந்து இதுலேயும் வந்து நமக்கு எங்கேயுமே வந்து ஆஃப் ரோட் பண்ண முடியாது. முன்னெல்லாம் வந்து கடன்னு அடிச்சுட்டு போகலாம். இப்போ வந்து பாருங்கள், ஃபுல்லாக கல் தான் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து இந்த ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு சின்ன கல் பேச்சஸ் எதுவுமே இல்லை. அதனால் 1-2 இருக்கும். அதில் ஓட்டி பார்த்துட்டு அப்படியே சொல்ல வேண்டியதான் விஷயங்கள், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ இந்த வண்டியை வந்து ஓனர் வந்து 1100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. அவர்கிட்ட போய்ட்டு ஒரு 2-3 பாயிண்ட்டை கேட்போம். அவர் என்ன குறை சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்போம். அண்டு ஃபைனலாக வந்து அந்த யமஹாவோட ஆப்பு, அந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம இப்போ ஓட்டினதை வந்து அந்த ஆப்பில் காட்டுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அவர் ஓட்டி முடிக்க சொல்ல வந்து 1092 கிலோமீட்டர் எவ்வளோ இருந்தது, அதை வந்து அந்த ஆப்பில் காட்டிச்சு. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் கிட்ட ஓட்ட போகிறோம். அதுவும் வந்து ஆப்பில் வந்து போனோன்னே காட்டுதா, இல்லைனா அப்டேட் ஆகிட்டு நம்ம எந்தெந்த ரூட்டு போனோம் அதெல்லாம் காட்டுதான்னு சொல்லி அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இங்கே ஒரு 2-3 பேட்சில் வந்து ஓட்ட சொல்ல என்னாச்சுன்னா, பின்னாடி இருந்து ஏதோ டிக்கின்னு ஒரு சவுண்டு வந்ததுங்க. அது என்ன சவுண்டுன்னு தெரில. ஏதோ ஒன்று லூஸாக இருக்குது வண்டியில். இந்த நம்பர் பிளேட் தான் நினைக்கிறேன். கரெக்டு, இந்த சவுண்டு தான், நம்பர் பிளேட் தான் சவுண்டு வருது. அதில் வந்து பின்னாடி வந்து லைட்டாக டபுள் சைட் குஷனிங் இது வச்சோன்னா சரியாயிடும். அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி செகண்ட் கியரில் இருக்க சொல்ல வந்து ஒரு சின்ன லைட்டாக ஒரு புஷ் கொடுத்தாலே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வீட்டு கேட்லேருந்து இப்படி டவுன் இறக்கணும்னா இறக்க சொல்ல சரி சும்மா செகண்ட் கியரில் இறக்குவோமேன்ட்டு அப்படி செகண்ட் கியரில் இருக்க சொல்ல அப்படி தள்ளி லைட்டாக தான் போச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. கிக்கரில் அந்த வண்டிக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் பிரச்சனை இல்லை. சரி வாங்க, இப்போ போய்ட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் வண்டியை விட்டு நம்மளோட தம்பி அங்கே தான் இருக்கார், அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வருவோம். அதே மாதிரி நான் சொன்ன கடைசி 3 பாயிண்ட் வந்து அங்கே வச்சு நான் ஃபைனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். வண்டி ஆன் ரோட் ப்ரைஸ், வண்டியோட ஆப்போட டீட்டெயில்ஸ் அண்ட்
இது வரைக்கும் ஓட்டின 1100 கிலோமீட்டரில் என்னது நல்லது என்னது கெட்டது இதை மட்டும் கேட்டுடலாம். ஓகேவா? இல்லைங்க, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் விட்டாச்சு. ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து அவர் வீடியோவில் வரல. ஆக்சுவலாக வந்து அவர்கிட்ட ஒரு 2-3 பாயிண்ட் கேட்க வேண்டியிருந்தது. ஹரிஷ், உனக்கு மைலேஜ் எவ்வளோ தந்தது? 49 to 50. 49 to 50. ஓகே, வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸு 1,53,000. 1,53,000 ப்ளஸ் சேஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் வண்டியில் என்ன குறை இருக்குது? வண்டி குறைன்னு பெருசாக எதுவும் கிடையாது. சீட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அது ஒரு ப்ராப்ளம். அடுத்து வந்து ஸ்லோ ஸ்பீடில் கிளச் விடும்போது லைட்டாக வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸ்லோ ஸ்பீடில் கிளச் விட சொல்ல வைப்ரேட் ஆகுதா? லைட்டாக. ஓகே. சிக்னல் அந்த டிராஃபிக்கு அதெல்லாம் போகும்போது கொஞ்சம் லைட்டாக இன்ஜின் ஜர்க்காகி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஜர்க்காகி போகுது. ஓகே. ஆமாம், அது ஒன்று தான். வேறு என்ன குறை இருக்குது? மற்றபடி குறைன்னு சொல்ல மாதிரி எதுவும் இல்லை. வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குது. வண்டி நல்லா இது இருக்குது. ஸ்பீடு எவ்வளோ ஓட்டியிருக்கு அது வரைக்கும்? நான் டாப் ஸ்பீடு போனது வந்து 103 இல்லை 104, அவ்வளோதான். 104. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேட்டிங்களா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்டியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஆப் வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? கௌஷிக், உன் பேர் கௌஷிக்கா? திரும்பி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் அந்த ஆப், Yamaha ஆப் ஒய் கனெக்ட். ஸோ இது போகணுன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே இப்படி கனெக்ட் ஆகிடும். சாவி ஆன் பண்ணு. இது சாவி ஆன் பண்ணோன்னே இங்கே கனெக்ட் ஆகிடுமா எப்படி? இல்லை, அது கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நேரம் ஆகுமா? ஆமாம். இல்லைங்க, கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். எல்லாமே ப்ளூடூத் ஆஃபில் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் ஆன் பண்ணும். ப்ளூடூத் ஆன். அப்புறம் வந்து ஐயோ எங்கே போயிடுச்சு? அதை ஆப் ஆன் பண்ணு. பொசிஷன் ஆன். ஓகே, பாருங்கள் 1092 கிலோமீட்டர் நான் எடுக்க சொல்ல இன்னும் இது ஆட் ஆகலை. இப்போ பாருங்கள் 1252 ஆட் ஆயிடுச்சு. 1252. இப்போ வந்து இதில் வந்து இந்த பேட்ரி வந்து என்ன பேட்ரி? ஃபோனோட பேட்ரி அது. ஓகே, இது ஃபோனோட பேட்ரி. வேறு என்ன இப்போ நான் போன ரூட்லாம் காட்டுமா இதில்? இல்லை, நீ அது ஃபோன் கனெக்ட் பண்ணால் தான் காட்டும். ரைடிங் பண்ணும்போது இதெல்லாம் லாக் ஆகும், இல்லைன்னா லாக் ஆகாது. ஓகே. இப்போ ஃபோன் வந்து என் கூடயே இருந்ததுன்னா நான் எங்கெங்கே போகிறேன்ட்டு அந்த ட்ரிப்லாம் காட்டும். ஆமாம், எங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கீங்க எல்லாம் காட்டும். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ஒய் கனெக்டோட இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஃபோனு ப்ளஸ் வண்டி நம்ம கூட இருந்ததுன்னா நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது மேப்பில் காட்டும். அது ரைடிங் லாகுன்னு இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ ஃபோன் என் கையில் இல்லாதனால வந்து ரைடிங் லாக் எதுவும் பார்க்க முடியல. பட் ஆனால் இங்கே வந்து ஆன் பண்ணோன்னே இந்த கிலோமீட்டர்லாம் வந்து ஆட் ஆயிடுச்சு. 1252 இதெல்லாம் ஆட் ஆயிடுச்சு. டைமும் சிங்க் ஆயிடும். டைமு எல்லாமே வந்து மொபைலில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்படியே கனெக்ட் ஆயிடுது. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்துட்டு இப்போது இந்த ஆப்பு கனெக்ட் பண்ணுறோம்ல, நம்ம சாவி ஆன் பண்ணோன்னே ப்ளூடூத் இதெல்லாம் ஆனில் வச்சிட்டோன்னா எல்லாமே வந்து இது கனெக்ட் ஆயிடுது. கனெக்ட் ஆகணுன்னே என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த மேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த நேவிகேட்டருக்குள்ள இதை கிளிக் பண்ணிட்டோன்னா கரெக்டாக வண்டி எங்கே இருக்குதுன்னு காட்டிடுது. இது ஐயோ எங்கே போச்சு? நில்லுங்க. இப்போ பாருங்கள், வண்டி எங்கே இருக்குதுன்னு காட்டிச்சா? இப்போ இதில் வந்து என்ன கொடுமைன்னா, வண்டி சாவி ஆஃப் பண்ணு இவன் செத்து போயிடுவான் கொஞ்ச நேரத்தில். 3, 2, 1 எங்கடா ஆஃப் ஆகல? திருந்திட்டானோ? பார்த்தீங்களா, ஆஃப் ஆகிட்டான் பாருங்கள். இது வந்து டேரெக்டாக பேட்டரியிலே அந்த ப்ளூடூத் கனெக்ஷன் வச்சு வண்டி ஆஃபில் இருந்தால் கூட வண்டி எங்கே இருக்குன்னு ட்ராக் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு ஃபியூச்சர் சொதப்பிட்டாங்க. அதே மாதிரி ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்கலாம், அதையும் சொதப்பிட்டாங்க.